வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்னைக்கு எப்போதுமே தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லின்னு சொல்றோம். இன்னைக்கு வெங்காய சட்னி பண்ண போறேன். ஸோ பாட்டி சொல்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் சட்னிஸ் இருக்கு. அதுல ஆனியன் சட்னி வந்து ஒரு கிளாசிக் மாஸ்டர் பீஸ். எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் இட் கோஸ் சோ வெல் வித் இட்லி, தோசை, அடை, சப்பாத்தி, இடியாப்பம், பூரி எல்லாத்தோடையும். அதனால இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சட்னி சைட் டிஷ் ஃபார் டிஃபன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஈஸியா பண்ணிடலாம். ஆமா. எவ்ரி ரெசிபி கோஸ் வித் a பியூட்டிஃபுல் சாங். உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு. கீதை போல காதல் மிக புனிதமானது, கோதை நெஞ்சிலாடும் இந்த சிலுவை போன்றது, வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம், வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசும், ஏன் மயக்கம் ஏன் தயக்கம், கண்ணேவா இங்கே நிலவு தூங்கும் நேரம், நினைவு தூங்கிடாது. பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. ஐ ஹோப் யூ லைக்ட் இட். எங்க சேனலோட மோட்டோவே பாட்டும் ரெசிபியும் சாப்பாடும் சங்கீதமும். இந்த ஒரு மோட்டோல தான் நாங்க எல்லாமே போடுவோம். ஸோ இன்னைக்கு பாட்டி சொல்லித்தர நான் பண்ண போறேன். இந்த சட்னிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 2 இன்கிரீடியன்ஸ் என்னன்னா வெங்காயமும் தக்காளியும். இதுல வெள்ளை வெங்காயம் ரொம்ப வசதி. ஆமா, கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லாட்டா பரவாயில்ல. வெள்ளை வெங்காயம் ரொம்ப ஹெல்தி கூட. அதனால நீங்க அதுல பண்ணா இன்னும் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ்டா வரும். அண்ட் தக்காளி நம்ம சேர்த்துக்கிறோம். ரெண்டுமே மீடியம் சைஸா கட் பண்ணி ஒரு கப் எடுத்துக்கோங்க. பாட்டி முதல்ல என்ன பண்றோம்? முதல்ல எண்ணெயை விட்டுக்கோ, 2 கரண்டி விட்டுட்டு பெருங்காயத்தை பிச்சு போடு. ஓகே. பெருங்காயத்தை நல்லா பாட்டி எப்பவுமே சொல்ற மாதிரி நல்லா பிச்சு போட்டா சீக்கிரம். ஆமா, பொரியும். இப்போ கடுகு போடு. பூரி மாதிரி பொரிஞ்சிருது. கடுகு போடு. கடுகு ஒரு டீஸ்பூன் போடும், 1 டீஸ்பூன் வெடிச்சிருது. இப்போ போடு. அடுத்தது உளுத்தம்பருப்பு போடு. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ 4 பச்சை மிளகா நம்ம கிள்ளி போட போறோம். அதுல வறுத்துக்கோ. கொஞ்சம் பச்சை மிளகாய் வேகணும். கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்புறம் வத்த மிளகாய் போடு. நல்லா வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. இதையும் போடு. அப்புறம் 2 வத்த மிளகா போட்டுட்டு ஆஃப் பண்ணிடு. இப்போ இந்த பருப்பு எல்லாம் நல்லா செவந்தாச்சு. இத வந்து ஒரு தட்டுல கொட்டி நம்ம ஆற வைக்க போறோம். இப்போ இது நல்லா ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போ அதே எண்ணெயில எண்ணெய் விட வேண்டாம், இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஓஹோ, போட்டுடலாமா? போட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்ன்றது இல்லை. ஒரு மாதிரி கலர், கிளாஸ் கலர் வந்த உடனே வெங்காயத்தை தனியா வச்சிடணும். பொதுவா இந்த கோல்டன் பிரவுன் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு வேண்டாம். சோ இது சட்னிக்கு கொஞ்சம் மீடியமா வதங்கினா போறோம். ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கன்சிஸ்டன்சி இல்லையா? ஆமா. இப்போ இந்த வெங்காயம் ஃபாஸ்டா வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிகை கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தக்காளி அதோட சேர்க்கலாம். சேர்க்கக்கூடாது. இது தனியா, அது தனியா வதக்கும். ஏன்னா தக்காளி ஈஷிக்கும். இது தனியா இருக்கும். அதனால வெங்காயத்தை திருப்பி இதே பவுல்ல அதே எண்ணெயில போறோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதே எண்ணெயில இப்ப நம்ம தக்காளியும் போடுறோம். தக்காளியை சேர்க்கிறோம். இப்போ இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டுடணும். எவ்வளவு மஞ்சள் பொடி? கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் போடும். போட்டு உப்பு மொத்தத்துக்கும் உப்பு போட்டு மிச்ச பேலன்ஸ் உப்பு. இந்த தக்காளி நல்லா சாடி ஆயிடும். அந்த உப்பு போட்டாலே ஜலம் விட்டுக்கும். நல்லா மேஷ்டா இருக்கு இல்லையா? ஆமா.
அதனால தான் அதை தனியாக வதக்கணும். தக்காளிக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும், அது போகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கிறோம். அவ்வளோதான். இதுக்கு காரப்பொடி எல்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா பச்சை மிளகாய் வத்த மிளகாய் போட்டிருக்கோம், அதே போறோம். ஸோ இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் யூஸ்வலா நம்ம போடுறது இது கிடையாது. இதை எடுத்து அதில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறின அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா ஆறி போயிடுது. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைக்கக்கூடாது, அரைச்சா டேஸ்டே இருக்காது. அதனால முதல்ல வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க, மிளகா, பெருங்காயம் இதெல்லாம் மட்டும் போடணும். போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டுடணும், கொஞ்சம் தக்காளியும் போட்டுடணும். பாருங்க ஆறி போய்க்க விட்டுங்களேன். இதையும் போட்டு நல்லா அரைக்கணும். ஒரு 3 ஆயிரத்து ஊற்றுங்களா. இதுல என்ன பண்ணணும்னா, நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க, உளுத்தம்பருப்பு, கடுகெல்லாம் இதெல்லாம் அழகா போட்டுட்டு ரொம்ப அரைக்க கூடாது, குழ குழன்னு ஆயிடும். ஒரு சுத்தினா டேஸ்டா இருக்கும். பாருங்க, இப்ப திறந்து பார்க்கலாமா? நல்லா ஆயிடுது. ரொம்ப வழமூனமும் இல்லை, ரொம்ப கரகரானும் இல்லை, சூப்பரா இருக்கு. பாட்டி சொல்லி தந்து நான் பண்ணியிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு வெங்காய சட்னி இல்லையா? இது வந்து உங்களுக்கு நீங்க சாப்பிட சாப்பிட வந்து யூ வில் ரெலிஷ் இட். இது வந்து அவ்வளோ ரெசிஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அண்ட் இது ரொம்ப டெலிஷியஸ். எல்லா டிஃபன் ஐட்டம்ஸோட நீங்க சாப்பிடலாம். மெயினா இட்லி தோசையோட ஒரு டாப் டக்கர் சட்னி இது. எங்க ஃபேமிலியில இது ஒரு ஹியூஜ் ஹிட். எப்பவுமே இதை பண்ணிடுவோம் நாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி டெஃபினட்டா நம்ம சேனல்ல வரணுங்கிறதுனால தான் இன்னைக்கு இதை நாங்க போட்டிருக்கோம். நிறைய ரெசிபிஸ், நிறைய சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு சாந்தா பாட்டி சமையல். நன்றி, வணக்கம்.